சண்முகபரணி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். முத்துப்பாண்டி வந்து எசக்கி கடையிலேயே வந்து வேலைக்கு சேர்ந்துட்டாப்புலன்னே சொல்லலாம். செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் ரொமான்டிக்காக. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பரணியை பார்த்து பேசுகிறதுக்காக இங்கே வெங்கடேஷ் கிளம்பி வராங்க. வந்தோடனே வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், மரியாதை என்னை பார்க்க வர வேணாம், மரியாதை வெளில போ அப்படின்னு சொன்னோன்னே, இருங்க அவசரப்படாதீங்க பரணி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோடனே, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை, தயவு செஞ்சு தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் வந்து எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, நீங்கள் மாட்டுக்கும் வந்து ரத்னாவை காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் மாட்டுக்கும் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வந்து செஞ்ச மாதிரியும் அதுக்காக வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், ரத்னாவே வந்து உங்கள் விஷயத்தில் வந்து மன்னிப்பு கேட்டாலும் அவளே மன்னிச்சாலும் நான்லாம் உங்களை இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலையும் மன்னிக்க மாட்டேன், மரியாதை என் இடத்த விட்டு வெளில போகணுன்னு கையை தூக்கி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்களாக போகிறீங்களா நல்லது, இல்லைனா நான் வந்து கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளாத குறைய என்னை பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். வேணும்னா 4 அடி கூட அடிங்க, எனக்காக வந்து ரத்னா கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க. வேணா காலில் விழுவுற ஒன்றா இதை ஒன்று காலில் விழுவுறேன்னு சொல்லிடுறீங்க, உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா, நீங்கள் முதல்ல வந்து பார்க்காம கிளம்பி போங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் வெங்கடேஷ் வந்து வெளில கிளம்பி போகிறாங்க. அதை வந்து கரெக்டாக வந்து சண்முகம் பார்த்துடுறாங்க. அங்கேருந்து வர்றப்ப சரி நம்ம அவனை பார்த்த மாதிரி காமிச்சிக்காமல் எதுக்காக அப்படின்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து பரணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க சண்முகம். ஆமாம் என்ன பிரச்சனை, ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டுறேன்னே. இந்த பக்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போதைக்கு வந்துட்டு எதுவும் சொல்ல வேணாம், அப்புறமா சொல்லிக்கலாம், சொன்னால் எதுக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி சரி வா கிளம்பி போகலாம் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பரணி மறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சண்முகம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் பைக்கில் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து எசக்கி கிட்ட வந்து வீராவும் சரி கனியும் சரி 2 பேரும் வந்து 10 ரூபா காசை வச்சுட்டு எனக்கு இந்த பொருள் கொடு, எனக்கு இது வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருங்க எதுவும் அவசரப்படாதீங்க அப்படின்னா, மாமா நீங்கள் இன்னும் போகவே இல்லையா, எப்போ வந்தீங்க அப்படிங்கிறப்ப, ஏய் சும்மா இரு, அவர் வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, அவர் ஏன் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, சரி மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வீரா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பொறுப்புக்கு வந்துட்டேன்னு வைங்க, நீங்கள் இதே கடையிலேயே இங்கேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சண்முகமும் பரணியும் 2 பேரும் பைக்கில் வந்து இறங்கினோன்னா பாண்டியை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே இவன் இன்னும் இங்கே உட்காந்துருக்கான் அப்படிங்கிறப்ப, நேற்று ஏதோ அவ்வளோ கோவத்தோடு பேசினேன், கடைசியில் வந்து இப்போ கடைக்கு பக்கத்தில் ஆளாக வந்து உட்காந்துருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான்னா, அப்போ தான் வந்து அண்ணே சும்மா இருண்ணே, இவங்க வேற ஏற்கனவே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க, மாமா தான் வந்து இன்றைக்கி போனியே வந்து பண்ணாங்க, ஓ அது வேறையா அப்படின்னு ஆமாம் அது மட்டும் கிடையாதுன்னு கனி வந்து சொல்கிறான், என்கிட்ட 15 ரூபா நீ கொடுத்த இல்லைன்னா அதை வச்சு தான் வந்து என்கிட்ட கடன் வாங்கி சோடா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னே, கனி அப்படி தான், நான் வேணால் வந்து மைக்கு வாங்கி தரட்டுமா, உங்ககிட்ட 15 ரூபா நான் கடன் வாங்கிட்டேன், அதுக்காக வந்து ஊரில் உள்ள எல்லாருக்கிட்டையும் இருந்தால் வேணால் குழாய் போட்டு சொல்லிடுறியா அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்டேன்னா, மாமா வேணாம், வெறும் 15 ரூபாக்காக நான் பலாயிரம் செலவு பண்ண முடியுமா, போனால் போகுது, நான் அப்புறமா நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த சமயத்தில் தான் எஸ்கி கிட்ட வந்து வேலையாக 15 ரூபா வந்து இவ கடனை கொடுத்து இந்த கனியை வந்து சொல்லணும், ஆவுன்னா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா. சரி பாண்டி வந்தது வந்துட்டேன், முதல்ல வந்து வா உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு போகணும், பரணியும் சண்முகம் கூப்பிட்டோன்னே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் என்ன வந்து இங்கே அதுக்காக வந்திருக்காரு, எசக்கியை பார்க்குறதுக்காக வந்திருக்காப்புல அப்படி தானே அப்படின்னு சரி கிண்டல் பண்ணப்போ கரெக்டாக வந்து முத்துப்பாண்டிக்கு வந்து இங்கே வந்து மைக்கில் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. கூப்பிட்டோன்னே, எங்கே இருக்கீங்க, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் அப்படின்னு. சார் நீங்கள் வந்து எசக்கி கடையில் தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே கொஞ்சம் முக்கியமாக வேலை இருக்குது, கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் கிளம்புறேன், இதுக்கப்புறமும் வந்து நான் போகாமல் இருந்தேன்னா அப்புறம் நான் எஸ்கி கடையிலே வேலை பார்க்க வேண்டியதான், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் வந்து சரி நீ கொஞ்சம் உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு போய் ஒரு காஃபி ஆகுது அப்படின்னு சண்முகம் கூப்பிட்டோன்னா, முதல்ல வந்து அவளை வந்து நான் கேட்டதுக்கான விஷயத்தை வந்து பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறமா வந்து நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இங்கே வந்து கரெக்டாக சண்முகலேருந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. சாப்பிட உட்காரப்போ கரெக்டாக சண்முகம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி, ஆமாம் உன்னை பார்க்குறதுக்காக வெங்கடேஷ் வந்திருக்காப்புல அப்படின்னு வந்து பேச்ச ஆரம்பித்தோன்னே, ரத்னா வந்து சொல்கிறாங்க, என்ன நீ வந்து வழக்கம் போல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து அந்த வீட்டுக்கு போக சொல்லுவே அப்படின்னோன்னா, இங்கே நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் இன்றைக்கி வந்து நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வெங்கடேஷை பற்றி தெரியாமங்கிறதுனால நான் உனக்காக வந்து பேசினேன், அதுக்காக வந்து அவன் அந்த அளவுக்கு மோசமானவன்னு தெரிஞ்சும் மறுபடியும் நான் எப்படி பேசுவேன் நீலாம் நினைக்கலாம் ரத்னா அப்படிங்கிறப்ப, யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரத்னா வந்து பேசினப்ப சண்முகமோ, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், எங்களை விட்டுட்டு ஒன்றை மட்டும் பார்க்குறான்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சண்முகம் வந்து குத்தி காட்டி பேசுகிறாப்புல. அதை பார்த்தோன்னே வந்து சாப்பாடு வந்து சாப்பிடாம டக்குன்னு
டக்குன்னு எந்திரிச்சு இங்கே பாரு ஒவ்வொரு தடவையும் வந்து நான் வந்து என்னோடய அன்பு பாசத்தை வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னை வந்து ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் வந்து மன்னிச்சிருன்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்ப. உன் தங்கச்சி விஷயத்தில் வந்து நீ வந்து என்னை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்க. இது வந்து சரியே கிடையாது. எனக்கு ஒன்றும் சாப்பாடும் வேணாம், நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து எசக்கியை வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து ரூமில் போய் வந்து கோச்சிட்டு வந்து தூங்குறாங்க. தூங்குறப்ப கரெக்டாக வந்து பரணிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே டக்குன்னு வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகம் ஒத்த காதில் வந்து ஒட்டு கேட்குற மாதிரி பார்த்தோன்னா, ஓ அப்படியா ஒட்டா கேட்குற இரு வரேன்னு. சொல்லுங்கள் வெங்கடேஷ். இந்த நேரத்தில் வெங்கடேஷ் கால் பண்ணுறான். ஏதாவது திட்டம் போடுறாங்களான்னு கேட்போம் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் வந்து வந்துருங்க நம்ம ஆஃபீஸுக்கு, அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 மணி போல் வந்துருங்கன்னொன்னே இந்த பக்கம் ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் சண்முகம் நீ முழிச்சிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எந்திரி அப்படின்னு சொன்னோன்னா எந்திரிக்காத மாதிரியே கண்ணை மூடி இருக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து தலானியை எடுத்து இப்போ அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து டக்குன்னு மெதுவாக தூக்க கழகத்திலே திரும்புகிற மாதிரி சண்முகம் திரும்பினோன்னே, டேய் இது வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் நீ இவ்வளோ தூரம் தலானியில் அடித்து கூட நவுறாமல் இருக்க பார்த்தியா, அப்போயே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சண்முகம் எந்திரிடா உன் மேலே வந்து கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏஞ்சி நின்னதுக்கப்புறமா சண்முகத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன ஃபோனில் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா, வெங்கடேஷ் தான் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொன்னப்போ, அப்படியா அவன் எதுக்கு உனக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னோடனே, இங்கே பாரு நாங்கள் 1000 பேசுவோம், நான் வந்து என் கடையில் வேலை செய்கிறான்ல அந்த வெங்கடேஷ் சொன்னோம். ஓ அவனா அப்படின்னு. நீ இப்போ என்னை சந்தேகப்பட்டல, சேச்சன் சும்மா நிறுத்து, நீ என்கிட்ட வந்து மூடி மறைச்சிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி பரணி வந்து மூஞ்சிக்கு நேராக சண்முகத்தை பார்த்து கேட்குறாங்க. வெங்கடேசன் நீ காலையிலேயே கடையில் வந்து பார்த்தப்ப என் இடத்துல பார்த்தப்ப ஆஃபீஸ்லேயே எனக்கு தெரியும், ஆனால் நீ வந்து என்கிட்ட பேசுவேன்ட்டு நான் பேசாமல் இருந்தேன். நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு எல்லா விஷயத்தையும் கடைசியில் நான் ஏதோ வந்து உன்கிட்ட வந்து மறைக்கிறேங்கிற மாதிரி நீ வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தியா, உன்னையெல்லாம் வந்து மன்னிக்கவே கூடாது, நீ தான்டா சரியான மோசமானவன். கோவத்தில் திட்டிட்டு பரணி வந்து போகிறாங்க. நாளைக்கு வந்து பரணியை வந்து சமாதானப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சண்முகம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இங்கே என்ன முத்துப்பாண்டி கிட்ட வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எசக்கியும் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து முத்துப்பாண்டி வந்து கரெக்டாக மெசேஜ் அனுப்பலான்னு நினைக்கிறதுக்குள்ளே எசக்கி வந்து என்ன மாமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து அனுப்புகிறாங்க. உடனே வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ணுறாப்புல, நான் சாப்பிட்டேன் நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிறாங்க மாறி மாறி. அதை பார்த்துட்டு வந்து மாமா உன்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினோன்னே, ஆமாம் ஏன் சொல்ல மாட்டேன், இங்கே பாரு நீ வந்து வேணும்ன்ட்டு தான் நான் உன்னை தேடி வரேன், ஆனால் நீ தான் வந்து உன் அண்ணன் தான் முக்கியம்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா 2 பேரும் அசந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து சண்முகம் வந்து சால்வையெல்லாம் போத்திக்கிட்டு பரணியோட ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. வெட்டுக்கிளி வந்து மறுபடியும் அண்ணன் ஆரம்பிச்சிட்டாப்புல சால்வையை போத்திட்டு நாடகமாட, இப்போ அண்ணி என்ன திட்ட போகிறாங்களோ அப்படிங்கிறாங்க. அது ஆனால் ரொமான்டிக்காக பரணி வந்து பார்க்குறாங்க. அதோட முடியுது எபிசோடு.